அடுத்து முல்லை மாணவர்கள். எவ்வளவு அற்புதமான முல்லைக்காடு! ஊற்று நீர் தூமியன் பால் போல தெரிந்து இருக்கும். சுனை நீர் தேன் போல கசிந்து கொண்டே இருக்கும். தாமரை குளத்தில் மெல்ல எழுந்து வரும். சிற்றிலையின் மேல் மீன்கள் கவிதைகளை எழுத்திச் செல்லும். பற்றி பிடிக்க வல்லில்லாமல் தரையில் கிடந்த முல்லைக்கு பாரிவேந்தன் தனது தேரை கொடுத்து சென்ற இடம் இது. இப்பொழுது இந்த முல்லை நிலம் பற்றி எமது 2ஆம் வகுப்பு முல்லை நிலை மாணவர்கள் எடுத்துரைப்பார்கள். ஆரியன் தனது பிறந்த நாளுக்கு வந்த பரிசுகளை திறந்து பார்க்கிறான். கிஃப்ட் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுவோம். ஆஹா, எனக்கு பிடிச்ச VR வாங்கி கொடுத்துருக்காரு. ஐ லவ் யூ அப்பா. இது கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி பார்ப்போம். ஆரியன் தனது பிறப்பின் கடமையை அறிந்து கொள்ள காலங்களை கடந்த காலத்திற்கு பயணித்தான். A few moments later. என்ன நடந்தது? நான் எங்க இருக்கேன்? யார் உங்களா? ஏய் மக்கா, சாயங்காலம் ஆக போகுது. சித்திரை திருவிழா ஆரம்பிக்கணும். சார், ஆடு மேய்க்க போனவங்க எல்லாம் வந்துட்டாங்களாப்பா? வந்துட்டாங்க ஐயா. ஜி. மாடு மேய்க்க போனவங்க எல்லாம் வந்துட்டாங்களாப்பா? வந்துட்டாங்க ஐயா. பாஸ், நம்ம ஆடு மாடு எல்லாம் பத்திரமா வீர வந்துருச்சா? பத்திரமா வந்துருச்சுங்க ஐயா. தலைவா, பிள்ளைகளா, முல்லைப்பூ தொன்றிப்பூ வச்சு விளையாடுறத விட்டுட்டு நம்ம தெய்வம் மாயவனுக்கு முல்லைப்பூ மாலை கட்டுற வேலையை பாருங்கம்மா. ஹலோ, உங்களை தாங்க. காத்திராட்டுல தண்ணி எடுக்க போனவங்க எல்லாம் வந்துட்டாங்களாப்பா? வந்துட்டாங்க ஐயா. ஹலோ சார். பிள்ளைகளா, காட்டுக்கோழி முயல் கூட விளையாடியது போதும். திருவிழாவுக்கு தயார் ஆகுங்க. சார், உங்களை தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். காது கேட்கலையா? ஏய், அது யாரு தெரியுமா? எங்கள் தலைவன். நீங்களா யாரு? You all look weird. இந்த தம்பி என்ன சொல்றாரு? ஒண்ணுமே புரியலையே. இந்த தம்பியோட சந்தேகங்களுக்கு பதில் தெரியணும்னா நம்ம ராஜகுரு எங்கே வரணும். மக்கா, நம்ம ராஜகுருவை கூப்பிட்டுங்க. தம்பி, நீயும் வணக்கம் சொல்லுப்பா. வணக்கம் வணக்கம். ராஜகுரு ஐயா, என்னைய எல்லாரும் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியும். உங்க எல்லாருக்கும் புரியாத மாதிரி சொல்லணும்னா இந்த பையன் நம்பா பூர்வேகமாதான் பல 100 வருடங்களுக்கு பின் பிறந்த நம் சந்ததியில் ஒருவன். அவன் காலாதுலா நம் காதுகளுக்கும் நம் மலைகளுக்கும் ஆபத்து இருக்கு. அதை சரி செய்ய நம் இனத்தில் இருந்து ஒருவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு காலங்களை
கடந்து வந்து நம் கூடி வளங்களை பற்றி அதன் முக்கியத்துவம் அறிந்து அவனுடைய நிகழ்காலத்துக்கு சென்று பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். காலத்தை கண்டு வந்தன. You mean time travel? இப்போ எப்படி நான் நிகழ்காலத்துக்கு போறது? வழி சொல்லுங்க ப்ளீஸ். அதுக்கு கண்டிப்பாக ஒரு வழி இருக்கு. எனது பூர்வீக கூட்டி மக்களின் நம்பிக்கையும் ஆசையும் பெற வேண்டும். Oh my God! மக்கா, இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ திருவிழா ஆரம்பிப்போம். பிறகு இந்த பயலுக்கு என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். இடையன் என்னும் வீட வந்த சிறல ஐயா. ஐயா, இந்த கருவி பேரு இன்ஃப்ராரெட் பைனாக்குலர். கூட கிட்ட பார்க்கலாம். இதுக்கு நம்ம உயரமான இடத்துலேருந்து பார்க்கணும். இந்த மரங்கள் பேர்லாம் என்ன ஐயா? இந்த மரங்கள் பேரை கொன்றே காயா. மாற இங்க வாப்பா. இது பயன்படுத்தி மரத்துல எரிப்பாரு. ஐயா, நம்ம இடியன் தூரத்துல இருக்கிற அருவிக்கிட்ட நந்தந்து வந்துகிட்டு இருக்கான். அந்த அருவி பல மைல் தள்ளி இருக்குமோ? ரொம்ப நன்றிப்பா. ஒரு பரிசா நீங்களே இது வச்சுக்கோங்க ஐயா. இந்த பானி முதல்ல இது சாப்பிடு. இந்த உணவு பெயர் வர்க்க கஞ்சி. இந்த உணவுல ருசியும் இருக்கு, ஆரோக்கியமும் இருக்கு. இந்த கஞ்சியை குடிச்சுக்கிட்ட எங்க குடிய பத்தி சொல்லும் கேட்கிறியா? எங்கள் மக்கள் இதழார் இதழ்ச்சியார் ஐயார் ஆட்சியர்.
எங்கள் உணவு வரகு சாமை. எங்கள் விலங்கு முயல் மான். எங்கள் ஊர் பாடிச்சேரி. எங்கள் மரம் கொன்றை காயா. எங்கள் பூ முல்லை தோன்றி. எங்கள் பறவை காட்டுக்கோழி மயில். எங்கள் நீர் காட்டாறு. எங்கள் தொழில் கால்நடை வளர்ப்பு. ஓ வாவ், ரொம்ப ருசியா இருக்குங்க. சாப்பாடு கொடுத்துருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என் வீட்டின் ஞாபகம் வந்துச்சு. என் வீட்டில் எல்லாரும் எனக்கு தேடுவாங்க. கவலைப்படாத தம்பி, நீ ஏற்கனவே நம்பிக்கையானவன் என்று நிரூபிச்சிட்ட. எங்க ஆசை மட்டும் இல்ல, எங்க அன்பும் உனக்கு இருக்கு. உன் காலத்திலேயும் எங்க காடுகளுக்கும் மலைகளுக்கும் எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கோப்பா. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா நடக்கும். ஆரியன் தனது பூர்வீகமான முல்லை நிலக்குடி வளங்களை பற்றியும் அதன் முக்கியத்துவங்களையும் அறிந்து நிகழ்காலத்திற்கே திரும்பினான். அன்று முல்லை திணை என்பது இயற்கையோடு இணைந்து மாசு இல்லாத தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்ட ஒரு தூய்மையான வாழ்விடமாக இருந்தது. இன்று அறிவியல் வசதிகளோடு மனித வாழ்க்கை சொகுசானதாக மாறியிருந்தாலும் காடுகளை அழித்ததன் விளைவாக புவி வெப்பமயமாதல், பருவமழை பொய்தல் போன்ற பெரும் சவால்களை நாம் எதிர்கொண்டு வருகிறோம். எனவே முல்லை நிலத்தின் பெருமையை வெறும் ஏட்டோடு நிறுத்தாமல் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்ற கோட்பாட்டின்படி காடுகளை பாதுகாக்கவும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கவும் நாம் உறுதியேற்க வேண்டும். அதுவே பண்டைய தமிழர்களின் திணை வாழ்வியலுக்கு நாம் செய்யும் உண்மையான நன்றி கடன் ஆகும். நன்றி, வணக்கம். நன்றி முல்லை மாணவர்களே.